அன்பே சிவம் மடக்கட்டலில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக தயானந்தா புக்தா ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். தாந்திரிக பரிகாரங்கள் பகுதி 23. ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, அனைத்து ஆத்மா நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது தயானந்த குப்தா, கிருஷ்ணகிரியிலிருந்து. இன்று நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு என்னவென்றால் தாந்திரிக பரிகாரங்கள் 23. நம்ம சொல்லப்போனா இந்த சேனலை கொடுத்து உதவக்கூடிய நம்ம சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், இதில் பயணித்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்த பிதாமக பாபாஜிகளுக்கும், சுவர்ணமாலா பாபாஜிகளுக்கும், மகாவதர பாபாஜிகளுக்கும், சதானந்த யோகிகளுக்கும், காசிரெட்டி நாயனாருக்கும், பிரபஞ்ச சக்தி, விஸ்வசக்தி, பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா, சர்வாத்மா, அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் என் ஆத்மாத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சப்ஜெக்டுக்கு போலாமா? நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே தான் சார் இருக்கிறோம். ஆனா இது எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுங்கிறது உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தாதான் எங்களுக்கு தெரியும். ஆனா எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க தெரியலையே. சரி, பார்க்கலாம். இப்போ நமக்கு சில பேர் நம்ம வீட்டுல வச்சிருப்போம், யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, இல்லையா நாமளே எங்கேயாவது கோயிலுக்கு போவோம், செல்போனை வச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இழந்தவைகள் அனைத்தும் திரும்பி பெறறதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு. அதே மாதிரி திருடு போனது திருப்பி வர்றதுக்கும் ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்கு. செஞ்சு பார்க்கலாம். நல்லது நடந்தது நடக்கட்டும். அதாவது 27 மிளகு இருக்கு இல்லைங்களா, பெப்பர், அது ரவுண்டு அப்படியே இருக்கும். அதை ஒரு புதிய வெள்ளை துணியில கட்டி அகல் விளக்குல நல்லெண்ணெயை ஊற்றி, அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதுல நல்லெண்ணெயை ஊத்துங்க. அந்த ஊற்றி அதை காலபைரவருக்கு எடுத்துட்டு விளக்கேற்றணும். அந்த காலபைரவரை விளக்கேற்றும் போது இந்த மிளகு இது இருக்கிற பஞ்சு, அது வெள்ளை துணியில கட்டி இருக்கீங்களா, அதுல வச்சிருங்க. நம்ம நினைத்தது நடக்கும், இழந்தது அனைத்தையும் திரும்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போது செய்யலாம் என்றால் வளர்ப்பிற அஷ்டமி அல்லனா தேய்பிற அஷ்டமியில செஞ்சா உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா அஷ்டமியில அவரு இது இருக்கிறதுனால அவருக்கு அந்த இது யோகம் நல்லா கிடைக்குங்கிறாங்க. அதை நம்ம ட்ரை செய்யலாம். அடுத்தது, பணம் நிறைய வேணும் அப்படின்னா ஒரு வழி இருக்கு சார். என்னன்னு ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியது. பணம் நிறைய சேரணும்னா ஒரு ஆன்மீக வழிபாடு இருக்குது. அது உங்க வீட்லயே அல்லது பணிபுரியும் இடத்துலயோ அல்லது தொழிற்சாலை, அவங்க சில பேருக்கெல்லாம் ஃபேக்டரி வச்சு நடத்துவாங்க. அவங்களுக்கு இந்த சிறு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க ஒரு சந்தன மர பெட்டியை வாங்கி அந்த பொட்டிக்குள்ளோர வில்வம், துளசி, வன்னி இலை, ஆலை இலை இவையெல்லாம் மற்றும் அப்புறம் வெத்தலை, மஞ்சள், குங்குமம், அப்புறம் பூக்களாகிய மல்லிகை, தாமரை பூக்கள் எல்லாம் பூஜித்து போட்டு எல்லாம் அழிச்சு பூஜித்து வந்தோம்னா நமக்கு இந்த இதுல பணத்தை வைக்கும் போது பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க. இந்த அதுலயே ஒவ்வொரு முறையும் நம்ம பணம் வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி வாரம் அல்லது மாசம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம அந்த சம்பாதித்த பணத்தினை அதில் ஒரு நாள் பூராவும் போட்டு வச்சிடணும். பிறகு அடுத்த நாள் சனிக்கிழமை அன்று அந்த பணத்தை எடுத்து மற்ற உங்களுக்கு என்னென்ன நீங்க பர்ச்சேஸுக்கு போகணுமா, எக்ஸ்பென்சஸ் செய்யணுமா, கணக்கு கட்டணுமா, எல்லாம் கட்டணுமா, என்ன வேணாலும் அன்னைக்கு செய்யலாம். ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த இதெல்லாம் போட்டு வச்சு அன்னைக்கு நம்ம பூஜை செய்யறது சிரேஷ்டம். அந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்ல வகையில மட்டுமே அது செலவாகும். இந்த எல்லாமே போட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு பணமே எடுக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படிங்கன்னு இல்லை, நீங்க எடுக்கலாம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை போட்டுட்டு சனிக்கிழமை எடுக்கலாம். சில பேருலாம் நீங்க வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் போனீங்கன்னா தலையில இருந்தா கூட காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி ஒரு பரிகாரம் இதெல்லாம் கூட வச்சிருக்கிறாங்க. ஒரு அந்த மாதிரி இல்லாம இது வெள்ளிக்கிழமை மட்டும் அதை வைக்கலாம். இது மாதிரி வச்சு வச்சோம்னா நம்ம அப்புறம் இதுல வீண் செலவு ஆகாது. அப்படிங்கிறதுக்கு என்னன்னா என்ன சொன்னா, மது, காமம், புகைப்பழக்கம், இந்த மாதிரி ஆடம்பர கேளிக்கை போன்றவற்றில இந்த காசெல்லாம் நம்ம போட்டு வச்ச காசெல்லாம் விரயமாகாம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வருமானம் நிறைய வர்றதும் இல்லாம
அந்த வருமானம் வர்றதை நம்ம வந்து காப்பாத்திக்கணும் இல்லைங்களா? அந்த காப்பாத்தணும்னா எதுல இருந்து காப்பாத்தணும்? இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இல்லைங்களா? என்னென்ன? மது, காமம், புகை, சிகரெட்டு, பீடி, சுருட்டு, அது கஞ்சா, லொட்டு, அது எல்லாத்துல இருந்தும், அப்புறம் தண்ணி அதெல்லாம் போடுறதுல இருந்தும், ஆடம்பரமா கேளிக்கையா போய் ஒரு பார்ல உட்காந்துக்கிட்டோ இல்ல இந்த இதெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா? அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, கேளிக்கை ஆடம்பரம், அங்கெல்லாம் கொண்டு போய் காசு இறைச்சி விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யாம நம்ம காப்பாத்துக்கலாம். கஷ்டப்பட்ட காசு நமக்கு நினைச்சு நிக்கிறோம்டா, இந்த மாதிரி வீணா செலவு செய்யக்கூடாதுன்னு அங்க மூளையில இருந்து அந்த ஒரு ஏதாவது ஒண்ணு நம்ம உருட்டும். அது சரியே நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து உங்களுக்கான சில ரகசியம் சொல்றேன். அது யாருக்கு நீங்க சொல்லக்கூடாது. யாருக்கு சொல்றேன்னா அவங்க வந்து ரகசியமா வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் இன்னைக்கு சனிக்கிழமை நவதானியங்களை செய்த அடை தோசையா செய்து வந்து சாப்பிட்டால் நவகிரகங்களுக்கு வந்து திருப்தி அடையும். இதனால என்னன்னா நமக்கு கண்டக சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி, அப்புறம் முதலிய வந்து முதலிய சனி இதுல இருந்து தாக்கத்திலிருந்து நம்ம காப்பாத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்னென்ன செய்யணும்னா இத வந்து நவகிரகங்களுக்கு பிரீத்தி செய்யறது. அந்த அடதோசை நம்ம சாப்பிடும் போது நம்ம வந்து அந்தந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றா நம்ம செய்யறதை விட அடதோசையில எல்லாமே போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தமதானியங்கள்னு கேட்டீங்கன்னா இந்த இவங்க விற்கிறாங்க பாருங்க, மூலிகை சாமான்லாம் விற்பாங்க. அவங்க கடையில பண்டல் போட்டே வச்சிருக்காங்க நவதானியங்கள் அப்படின்னுட்டு. அதை வாங்கிட்டு வந்து ஒரு ராத்திரில ஊற போட்டுட்டு காலையில இருந்துச்சு அரைச்சு அடை போடுற மாதிரி வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் போட்டு அடை மாதிரி தட்டி நல்லா சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம சனி பகவானுக்கும் மற்ற ராகு கேது பகவான்களுக்கும் செவ்வாய் பகவான்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு உண்டானது எல்லாமே அதுல இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்றதுனால அவங்களே சாப்பிட்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நமக்கு நல்லா செய்வாங்க. அப்படின்னு சாப்பிட்றது தானே, நம்ம தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே. சரிங்க, இப்போ தினமும் இதை ஏதாவது ஒரு மந்திர ஜபம் முடிஞ்ச வரையும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுல இளநீர் வந்து அதுல ஊத்தி வச்சுக்கோங்க. நம்ம ஜெபித்த அந்த மந்திரத்தை அது வந்து அந்த டம்ளரை மூடி வச்சுக்கிட்டு அந்த மந்திரம் ஜபிக்கணும். அந்த ஜபிச்சோம்னா அது வந்து அதனுடைய வைப்ரேஷன் வந்து நம்ம உடலுக்குள்ள போய் நல்லா அது வந்து அதுக்கு உண்டான வேலை செய்யும். எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம். சொல்ல போனா நம்ம இது ருத்ரத்துல வருது, ருத்ரத்துல வருதோ இல்ல கணேசாவது ஓம் கணபதியை நமக்கு சொல்றோம்ல, ஓம் 5 கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் புலம் மகின்றேன் நந்தி மகின்றனே ஞான குழந்தை புத்தியில் வைத்து போட்டுகின்றனே அப்படின்னு சொல்லி அதோட நம்ம செய்யலாம். அல்லது ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தம் புட்டிவர்த்தனம் உருவாக வினபந்தனாத் மித்யோம் மிக்ஷமாமிருதாது. இது வந்து தன்வந்திரி மந்திரம். அந்த தன்வந்திரி மந்திரம் செஞ்சோம்னா நமக்கு உடம்புல இருக்க வியாதியெல்லாம் குணமாகும். அந்த மாதிரி ஒரு டம்ளர்ல இளநீரை ஊத்திக்கிட்டு கையை மூடி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் திரியம்பகம் நிஜாமகே சுகந்தம் புட்டிவர்த்தனம் உருவார்க வினபந்தனாத்மத்தயோம் மிச்சமாமிருதாது அப்படின்னு நம்ம சொல்ல அது வந்து நம்ம உடம்புக்குள்ள அந்த வைப்ரேஷன் உள்ளவர போய் அது எங்கெங்க வியாதி இருக்கோ அதை எல்லாமே தீர்த்து வைக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குதுங்க. அப்புறம் அடுத்தது வந்து நம் கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி அன்னதானத்துக்கு இருக்குதுங்கிறாங்க. சில பேரு நிறைய செஞ்சிருவாங்க. கர்மானா செயல்னு அர்த்தம். அதுல குட் கர்மா பேட் கர்மா இருக்குது. குட் கர்மா ஒண்ணுமே தேவையில்லை, அது பாட்டி அந்த வேலையை நல்லதெல்லாம் செஞ்சு கொடுத்துரும். பேட் கர்மா இருக்கு. என்னன்னா மனம் உடல், அதாவது மனம் வாக்கு காயம் 3 வகையா செய்யக்கூடிய கர்மாக்கள் 2. ஒரு மனத்தால ஒண்ணு தப்பா நினைக்க கூடாது, வாக்கால ஒருத்தர் தப்பா சொல்லக்கூடாது, உடம்பால ஒருத்தருக்கு எதுவும் தவறு செய்யக்கூடாது. அதேதான் மகாத்மா காந்தி சிலை இருக்கும் பாருங்க, குரங்கு பொம்மை. அந்த மாதிரி மனம் வாக்கு காயம் 3லயுமே நம்ம எந்த வகையிலுமே யாருக்குமே செய்யக்கூடாது. அப்போ நமக்கு ரூம்ல மூடிக்கிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திக்கிட்டு ஏதாவது ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னா அது தெரியாம நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தெரியும். பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்துல நாம் இருக்கவே முடியாது. அந்த பஞ்சபூதங்களும் நான் என்னென்ன செய்யணும் உடனே எல்லாமே எடுத்துட்டு போய் ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது மேல அங்க ரெக்கார்ட் ஆயிடும்.
ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் எப்படின்னா நம்ம ஆகாசம் தான் அவங்களுக்கு ஆண்டனா மாதிரி. நம்ம எங்கெங்க என்னென்ன பண்றோங்கிறது சிசிடிவி மாதிரி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அது அந்தந்த ரெக்கார்ட் ஆயிடும். நான் தான் நல்லது செஞ்சேனே, கொஞ்சம் கெட்டதெல்லாம் அதில் பேலன்ஸ் பண்ணி மீதி எவ்வளவு இருக்கோ அது மட்டும் நல்லது கொடுங்கன்னு கேட்டா அந்த பஜனை எல்லாம் அங்க கிடையாது. நீ நல்லது பண்ணினா சொர்க்கத்துக்கு இத்தனை நாள் இரு, கெட்டது பண்ணினா இத்தனை நாள் நீ நரகத்துல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆகையால அது கழிச்சு பேலன்ஸ் பண்றதெல்லாம் அங்க கிடையாது. நல்லதுக்கு நல்லது சொர்க்கம், கெட்டது நரகம், அப்படிதான் இருக்கும். ஆகையால நம்ம அந்த இது நம்ம மனம் வாக்கு காயத்தால நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் அது டபுள் என்ட்ரி சிஸ்டம் மாதிரி அங்க போய் ஒர்க் ஆயிடும். அதனால நல்லது நம்ம செய்வோம். நம்ம வாக்கால இன்னொருத்தரை திட்டக்கூடாது. நம்ம திட்டணும்னா அது கம்ப்ளைண்ட் நேச்சர் இருக்கக்கூடாது. டோன்ட் கம்பேர், டோன்ட் கம்ப்ளைண்ட், நோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்கிறாங்க. நம்ம கம்பேரும் பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்டும் பண்ணக்கூடாது. அவங்க இப்படிதான் அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. எப்படி சொல்லுங்க, அவரை யாரு என்னன்னு நமக்கு தெரியறதுக்கு முன் நம்ம அவங்க எத்தனாவது ஜென்மத்துல அவங்க இருக்காங்க நமக்கு தெரியாது. நீங்க எத்தனாவது ஜென்மத்துல இருக்கீங்க உங்களுக்கும் தெரியாது. நம்மளும் இந்த ஜென்மத்துல மனுஷனா இருக்கோம், அவங்களும் இந்த ஜென்மத்துல அவங்க மனுஷனா இருக்காங்க. அவங்களோட ரெப்ளிகா ஏதாவது எந்த வகையில நம்ம இந்த ஜென்மத்தை எடுத்து பிறக்கிறோங்கிறத நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய பாவங்களுடைய கணக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இது எல்லாருக்குமே தெரியும். இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி நல்லதெல்லாம் செஞ்சு நல்லபடியா இருக்கும். சில பேர் ரொம்ப பணக்காரர் இருப்பாங்க, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நித்தியகண்டம் பூர்ணேசு. அப்ப பணம் இருந்தா சரியா போகுமா? இல்ல. அதே ஒரு ஏழை வீட்டை தினசரி அவங்க கூலி வேலை செஞ்சாதான் கஞ்சி காய்ச்ச முடியும், அன்னைக்கு அடுப்பு எரியும். அவங்க சந்தோஷமா அந்த ஒரு பொடி அரிசியை வாங்கி சோத்தை வடிச்சு சும்மா உப்பு மிளகா போட்டு ஒரு ரசம் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க, நிம்மதியா படுத்து தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நேற்று நடந்ததை பத்தி கவலைப்படுறது இல்லை, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற பயமும் இல்லை, இன்னைக்கு எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இருந்துருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கால நம்ம பிறப்பு இருக்குது. அந்த பிறப்புல இருந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மனம் வாக்கு காயத்தால எந்தவித தவறுகளும் செய்யாமல் இருக்கிறவரையும் நமக்கு நல்லது. நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. நம்ம அடுத்த பிறவி என்ன செய்யணும் அப்படின்னும் போது நாம இப்போ வாழ்க்கையில போன பிறவில செஞ்ச பாவ புண்ணியம் சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி அடுத்த ஜென்மத்துக்குள்ள நம்ம நல்லதா இருக்கணும், 4 பேர் நம்மளை புகழணும், 4 பேருக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நமக்கு அந்த இது கிடைக்கும். அப்போ நம்ம அடுத்த ஜென்மத்துல என்னவாக இருக்கணுங்கிறது இந்த ஜென்மத்துல நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க நல்லதெல்லாம் நினைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதா நடக்கும். அதை நம்ம பார்க்கணும். ஆகையால நம்ம மனம் வாக்கு காயத்தால நம்ம செய்யறத எதுவுமே தவறாக செய்ய வேண்டாம். அப்போ என்னன்னா இந்த அப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம செய்யலாம். அந்த கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி என்னன்னா நமக்கு தியானத்துக்கு உண்டு. தியானம் மெடிடேஷன் பண்ணி 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 என்ன செய்யலாம், அந்த கர்மாவை குறைக்கலாம், ஜென்மங்களை குறைக்கலாம். அதே போல தானங்களை செய்யலாம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்றாங்க, அஸ்திர தானமும் சொல்றாங்க. அதே மாதிரி தியானமும் சொல்றாங்க. தியானம் நம்ம எப்படியாப்பட்ட தியானம் செஞ்சாலுமே அந்த தியானத்தால அவங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது எப்படி, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த வீட்டுல அவங்க சுபிட்சம் அடைகிறது இல்லாம அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சுபிட்சம் அடைவாங்க இந்த தியானத்தால. அந்த மாதிரி தியானம் செய்யணும். அப்புறம் தர்மம் செய்யணும்னா தர்மம் செய்து தர்மத்துக்காக இருக்கணுமே தவிர இது இந்த அன்னதானம் செஞ்சாப்பா நான் செஞ்ச கர்மம் எல்லாம் போகும்பா, நான் செஞ்ச பாவம் எல்லாம் போகும்பா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்காது. அந்த கர்மாவுக்காக நீ செய்யக்கூடிய அன்னதானம் அது அவங்க கணக்குல ஏறுறது இல்ல. தர்மம் செய்து தர்மத்துக்காக இருக்கணும். நான் என்ன ஏது செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த அன்னதானம் செய்யறேன், இதனால என்னுடைய பாவங்கள் குறையட்டும் அப்படின்னு செஞ்சா அது ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தராசுல அது உட்கார்ந்தா எடை குறையறது இல்ல, அப்படியேதான் இருக்கும். ஆகையால தயவு செஞ்சு நீங்க தர்மம் செய்யணும்னா இந்த தர்மத்துக்காக மட்டுமே இருக்கணும். உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக செய்தால் அந்த வேலை, அந்த அன்னதானம் என்கின்ற செய்யற செயல் அது உங்களுக்கு நன்மை பயக்காது. அப்படிங்கிறது சித்தத்துள் வாக்கு, சித்தர்களுடைய வாக்கு, பெரிய சீனியர் லீடர்ஸோட இது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையான தியானம் என்ன செய்யணும்னா அது நம்ம வீடு வாசல் இல்லாத அனாதைகளுக்கு அன்னதானம் செஞ்சோம்னா புண்ணியம் உண்டு. அவங்களை நாம என்ன தேடவா முடியும்? அவங்களுக்கு
வீடு இல்லையா, வாசல் இல்லையா அப்படின்றது தேட முடியாது. சில பேர் அவங்க ஃபேஸ் கட் பார்த்தாவே தெரியும், ஐயோப்பா இருந்தா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, இந்தப்பா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு அவங்க இதே பிழப்பாவே இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கிருஷ்ணகிரியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பஸ் ஸ்டாண்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இதாயிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைய எடுத்து இடுப்புல வச்சுக்கிறாங்க. நல்லா வயசு நல்லா 35-40 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் கூட அவங்க குழந்தைய வந்து இடுப்புல வச்சுக்கிட்டு ஐயா ஐயான்னு கேட்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. ஏமா ஏதாவது ஒரு சின்ன வீட்டுல வேலை செஞ்சா கூட உனக்கு 4000-5000 சம்பளம் கொடுப்பாங்களே, ஏமா இப்படி 4 வீட்டுல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது நடந்துடும், கௌரவமா இருக்கலாமா சார், நான் கேட்கறது தர்மம், கொடுத்தா கொடுங்க, அட்வைஸ் கேட்கல உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த இதுல ரொம்ப சௌரியமா இருக்கிறாங்க. வீட்டுல சமைக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், மற்ற பாத்திரம் கழுவ வேண்டாம், வீடு கூட்ட வேண்டாம், நேரா அந்த குழந்தைய நல்லா நீட்டா எல்லாமே அப்படியே எடுத்து வந்து இடுப்புல வச்சுக்கிட்டு ஐயா ஐயான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தா புண்ணியம் கிடையாது ஐயா. நாம நினைக்கிறோம் ஐயோ இவங்க ஐயோன்னு கேட்கறாங்களே, நம்ம தேட வேண்டாம், இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம தானம் பண்றோம், தர்மம் பண்றோம். அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களால உடல் வளைஞ்சு வேலை செஞ்சாலும், வேலை செய்ய முடிஞ்சாலும் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வேலை செய்யறது இல்லை அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் ஆயிடுது. அவங்க திஸ் மேக் தம் as a business. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி ஒர்க், பட் ஐ வாண்ட் டு கெட் ஃபுட் அண்ட் ஆல்சோ ஷெல்டர் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஃப்ரீ. இப்போ அந்த மேம்பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா காலியா இருக்கிற இடத்தெல்லாம் அவங்க ஆக்குபை பண்ணிடுறாங்க. அந்த இடம் அவங்களுக்கு நோ ரெண்ட், ஒண்ணுமே தேவையில்லை, யாரும் என்ன ஏது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆகையால் அந்த மாதிரி இடத்துல அவங்க ஷெல்டர் எடுத்துக்கிறாங்க. நம்மளே நினைப்போம் ஐயோ பாவம் இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா அவங்க நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நேரம் கூட இன்னும் வரலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சா அந்த முயற்சி கண்டிப்பா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்தது காலாணியும் மிஞ்சு பெண்களுக்கு வந்து ஏன் அழைகிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதனால என்ன பெனிஃபிட்னா, கர்ப்பப்பைக்கு அந்த அந்த மிஞ்சோட நரம்பு வந்து கர்ப்பப்பைக்கு கனெக்ஷன் இருக்கு. அடுத்தது வந்து அதே மாதிரி தாமத்தை குறைக்கக்கூடிய நரம்பு அங்க இருக்குதான், அதனாலதான் இந்த மிஞ்சை வந்து அங்க போடுறாங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து மூக்குத்தியும் கூட வந்து மோதிரம் எல்லாமே வந்து காற்றில் உள்ள சுவாச காற்றில் இருக்கக்கூடிய விஷ காற்றெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி அந்த மூக்குத்திக்கு இருக்கு. இந்த மூக்கு குத்துறோம் இல்லையா, அதுல ஒரு கல் இருக்கும், இல்ல வெறும் இருக்கும். அந்த இது என்ன செய்யுதுன்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய விஷ காத்துல என்ன இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா அதுல விஷ காத்துக்கு இருந்தா அது ஃபில்டர் பண்ணி கரெக்டான நமக்கு என்ன தேவையான காற்று இருக்கோ அந்த சுவாசத்துக்கு நமக்கு அனுப்புவோம். அதனால்தான் பெரியவர்கள், அந்த காலத்து சித்தர்கள், இந்த காலத்து பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு இந்த சின்ன சின்ன வழிமுறைகள் சொல்லி கொடுத்து அதுல இருந்து நீங்க வந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி இல்லாவிட்டால என்ன நம்ம என்ன ஆகுன்னா, நம்ம அனாவசியமாக நம்ம உணவு சாப்பிடும்போது அந்த மாதிரி மூச்சு காத்து வரும்போது நம்மளுடைய வியாதியை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறோம். அது தவறு தானே. அப்போ நம்ம என்ன தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில அந்த நம்ம சில நம்ம வழிமுறைகள்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செய்ய நமக்கு நம்மளே நம்ம தற்காத்துக் கொள்ளலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன, கோதுமை உணவை சாப்பிடுவர்கள் என்னன்னா வெண்ணெயில் அல்லது நெய் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாவிட்டா கோதுமை உணவால் தீமையே உண்டாகும் அப்படின்னு, கல் நெரிச்சல் ஆகும், மலச்சிக்கல் ஏற்படுன்றாங்க. சில பேர் வந்து நாம வந்து ரைஸ் சாப்பிட்றோம், ஏன்னா வி ஆர் லிவிங் இந்த இது சிஸ்டம் வந்து என்ன ஹாட், இந்த சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்சஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து நம்ம சவுத் இந்தியா வந்து ஹாட்டா இருக்கும். அதே வந்து நார்த் இந்தியாவில் அங்க வந்து கூல் இருக்கும், கூலா இருக்கும். அங்க வந்து அவ்வளவு பனி பெஞ்சு அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஹீட் வேணும், நமக்கு கூல் வேணும். அதனால வீட்டிலே பாருங்க HEAT ஹீட்னு இருக்கும். வீட் WHEAT ஹீட். வீட்டுனா W எடுத்துட்டோன்னா ஹீட் வேணும், அதனால வீட்டை அங்க சாப்பிடுறாங்க. நமக்கு வந்து கூல் வேணும், அதனால ரைஸ் RICE ரைஸ் இருக்கு, ஐஸ் எடுத்துட்டா ஐஸ். அப்போ அதுலேயே தெரிஞ்சது என்னன்னா ஐஸ் நம்ம அதாவது கூலா இருக்கிறதுக்காக ரைஸ் சாப்பிட்றோம், ஹீட்டா உடம்பு ஹீட் ஆகணுங்கிறதுக்காக வீட் சாப்பிட்றோம் அப்படின்னு சின்ன ஒரு இதுதான், ஒரு சின்ன கண்டுபிடிப்பு தான். இது வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாத ஆர்கியூமெண்ட் எல்லாம் போகாதீங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா கோதுமை உணவுல அதனால தீமையா இருக்கும், கண் எரிச்சல் வரும், மலச்சிக்கல் ஏற்படும்,
ஆகையால அது வந்து கோதுமை உணவு சாப்பிட்றவங்க ரொட்டி இல்லை சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிடும் போது அதுல நெய் கொஞ்சம் தடவி விட்டுருவாங்க. ஒன்று சப்பாத்தி சுட்டு அது மேல தடவுவாங்க, இல்லையா சப்பாத்தி செய்யற மாவுலயே நெய்யை போட்டு கொஞ்சம் பெசரி நல்லா செஞ்சு அதை சாப்பிடுவாங்க. அப்போ அது வந்து நெசசிட்டி ஆகுது. அடுத்தது என்னன்னா கருப்பு துணி வந்து அப்போ கருப்பு துணி வந்து நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வயல்வெளியிலாம் பாத்தீங்கன்னா கருப்பு துணி வந்து ஒரு கம்புல கட்டி அங்க குத்தி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல காக்கா வரக்கூடாது. அது காக்கா கொத்தி அந்த விதை அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சோளக்காது, திணை, பனை, சாம, திணை, வரகு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு அந்த காத்துல அது யாரோ விரட்டுற மாதிரி இருக்கும். துணியை கருப்பு துணியை கட்டி அதை கொம்புல நட்டி வச்சிருவாங்க. காத்துக்கு இப்படி இப்படி இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வரும்போது அது யாரோ நம்மளை துரத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த காட்டு பக்கம் அந்த அந்த வரகு, சாம, திணை இதெல்லாம் சாப்பிட வராது அப்படிங்கிறாங்க. அப்போ சில வந்து தூய வெள்ளை மற்றும் நீல வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த தூய ஆடைகள் பக்கம் வந்து கொசுக்கள் வர்றதில்ல. அப்ப நாம என்ன செய்யணும், கொசுலாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ப்ளூ கலர் லைட் எல்லாம் விற்கிறேன்றாங்க. நாப்டால் பாத்தீங்கன்னா இருக்குதுங்க, அதே மாதிரி அமேசான்ல இருக்குதுங்க, அதெல்லாம் வாங்கி வச்சா அந்த கொசுக்கள் தொல்லை இருக்காது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் தான். இதனால நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம சிம்பிளான வேலையை நம்ம சீக்கிரமா செஞ்சுக்கிறதுக்காக ஒரு இது. அடுத்தது வந்து புதன்கிழமையில உங்களது பொன்னகைகளை யாருக்கும் தராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஐயா, எனக்கு நான் பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன், எங்க தெரிஞ்சவங்க வீட்டுல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, எனக்கு உங்க நெக்லஸ் மட்டும் கொடுங்க அம்மா ஆண்டி நீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அணிஞ்சிட்டு போறதுக்கு வருவாங்க. ஐயா அவங்க என்ன நம்ம வீட்டுல சும்மா தானே தூங்குது, அவங்க போயிட்டு வந்துட்டோம், நல்லா அவங்களுக்கு ஒரு கௌரவமா இருக்குல்ல, நம்ம நகையை கொடுத்தாதான் என்னன்னுட்டு மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கும். ஐயோ அப்படின்லாம் புதன்கிழமை வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துடாதீங்க. அவங்க நீங்க அழகா இருக்கிறீங்க, உங்களை பார்த்த மகாலட்சுமியா இருக்குதுங்க, அப்புறம் நீங்க வந்து பார்த்தாவே உங்க அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிஜம்னு நம்பிடாதீங்க. நம்பி உங்க நகையா வந்து கொடுத்துடாதீங்க. அதுவும் புதன்கிழமையா கொடுத்தீங்கன்னா திரும்பி வராதுங்கிறாங்க. ஆகையால பொண்ணு அதாவது பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், ஆனா புதன் கிடைக்காதுன்னுவாங்க. புதன்கிழமையில பொண்ணை கொடுத்தீங்கன்னா, அதாவது தங்கத்தை கொடுத்தீங்கன்னா அதுவும் கிடைக்காதுதான் போகும். அதனால பொண்ணு வந்து புதன்கிழமைக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படி சந்தர்ப்பத்துல வந்துச்சு கொடுத்தா ஆகணும் அப்படின்னா உங்க செல்வம் வந்து உங்களை விட்டு நீங்க துவங்கும். அதனால் நீங்கள் வாங்கலாம். அப்படி வாங்கினால் நீங்கள் செல்வ சிறப்பு நினைப்பீர்கள். அன்னைக்கு வேணா நீங்க நகையோ இல்ல பொண்ணு காசோ காயினோ நீங்க கடையில போய் வாங்க அப்படின்னா வாங்குங்க, ஆனா விற்காதீங்க, உங்க கையில இருந்து உங்க களத்துல இருந்து கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் யாருக்கும் உணவுப் பொருட்கள், அதாவது ஆண்டி எங்க அம்மா வந்து ஒரே ஒரு ஆளாக்குல அரிசி மட்டும் கொடுக்க சொன்னாங்க, கோதுமை கொடுக்க சொன்னாங்க, நெய் கொடுக்க சொன்னாங்க, பருப்பு கொடுக்க சொன்னாங்க, ரேஷன் வந்து வந்த உடனே கொடுக்குறாங்களான்னு சொல்லி வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்தா கண்டிப்பா கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அவங்க கேட்டா இது நாம சொல்ல முடியுமா? வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது நாஜுக்கா சொல்லி அனுப்பிட்டா பரவாயில்ல. அப்படி செஞ்சோம்னா என்ன ஆகுனா பணம் முன்கூட்டிய ஜாமீன் கூட அதுக்கு ஜாமீன் கூட போடக்கூடாதுங்கிறாங்க. எப்படி செய்தாலும் நீங்க வாங்கிய வந்து அப்படி செய்யாதீங்க. வாங்கியவர்களை அவங்க வந்து அது நமக்கு திருப்பி வராது அந்த இது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த புக்கு லால் கிதாப்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். சரி, கார்த்திகை, மகம், உத்திரம், சித்திரை, மூலம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்டுல நீங்கள் யாருக்கும் விற்கக்கூடாது. யாருக்கும் என்ன
ஏதாவது விற்க போறோம் அப்படின்னா அன்னைக்கு விற்காதீங்க, அந்த நட்சத்திரத்துல இருக்கிறாங்க, நீங்களும் வாங்காதீங்க. அப்படி நீங்க செய்தால் வறுமை உங்களை வந்து அடையும் என்பது இது ஐதீகம்ன்றாங்க. சொல்ல போனா மகம், கார்த்திகை, மகம், உத்திரம், சித்திரை, மூலம், ரேவதி, இந்த 6 நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க எந்த இதுவும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க அப்படிங்க. மீதி 21 நட்சத்திரம்னால என்ன வேணாலும் செய்யலாம். இந்த 6 நாள் தானே, மாசத்துல 6 நாள் லீவு, வாங்குறதும் வேண்டாம் கொடுக்கறதும் வேண்டாம், அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி, சனி தோஷம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தான், ரொம்ப நேரம் எடுத்துக்கல. சனி தோஷம் நீங்கிறதுக்கு எளிமையான தாந்திரிக பரிகாரம் சொல்லிக்கிறேன். திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் போன வருஷமே வந்துருச்சு, சனி பயிற்சி. இப்போ பாக்கிய பஞ்சாங்கம் படி வந்திருக்குது சனி பிரதோஷம், சனி தோஷம். சனி தோஷம்னா 7 நாட்டு சனி. 100%ல 70 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கும். பெரிய படிப்பினெல்லாம் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய ஆசைகளை நீங்க நீக்கி விடுவாங்க. அதாவது அது இல்லாம வாழக்கூடிய பக்குவத்தை கொடுப்பதுதான் இந்த இது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆடை ஆபரணங்கள் சொத்து மேல் ஆசை இருப்பின் இருந்தால் அந்த அந்த அது அதை வச்சு நீங்க கடனாளியே ஆயிடக்கூடாது, ஆயிடுவிடுங்க. அதனால அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்காக கூட இந்த சனி பகவான் நமக்கு புத்தி புகட்டுறாரு. அந்த 7 நாட்டு சனின்னு சொல்றாங்க, 7 நாட்டு சனி, அப்புறம் கண்டக சனி, அஷ்டம சனி அப்படின்லாம் சொல்லும் போது அந்த நேரத்துல நமக்கு பகவான் நமக்கு சில கட்டங்கள் கொடுத்து நம்மளை உணர வைப்பாரு. அந்த உணர வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம பொறுமையா இருந்து அதுங்களை பாடத்தை கத்துக்கணுமே தவிர்த்து அதை விட்டு ஐயோ சனி பிடிச்சிச்சே நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு தப்பான இது பண்ணக்கூடாதுங்க. அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம 70% அந்த மாதிரி இருக்காங்க, மீதி 30% என்னன்னு கேட்கணும் இல்லையா நீங்க? அந்த மீதி 30%க்கு 7 நாட்டு சனி இருக்கும். மிக பெருசு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவாரு. இதற்காகத்தான் முதலில் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கணும். அப்புறம் சில பேருக்கு இந்த பீரியட்ல உச்சாணி கொம்புல கூட கொண்டு போய் விட்டுடும். யாரு? நம்ம சனி பகவான். 7 நாட்டு சனியில கூட ஒரு 70%க்கு அந்த மாதிரி இருந்தாலும் 30%க்கு ஒரு மார்க்கமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆகிறத நம்ம இதா பார்த்துக்கணும். அதனால நீங்க எல்லாரும் இத முடிஞ்ச வரைக்கும் 1, 2 எழுதி வச்சுக்கோங்க. எழுதாதது நம்ம திருப்பியும் இந்த ரெக்கார்டிங் வந்துடும்ல, டெலகிராம்ல ஆப்ல வரும், அவர் யூடியூப்லயும் போடுறாரு சார், சிவபாலகிருஷ்ணன் ஐயா சொல்றாரு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு முடிஞ்ச வரையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வீட்டிலேயே சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்து கொள்வதனால் நம்மளை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். சிலது நமக்கு நன்மை பயக்கும் என்று தெரிஞ்சு சில பேரு நம்ம இவர் சாமியாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவர் ஏதோ வீட்டுல இருந்து சொல்றாரு, ஆன்லைன்ல நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் அவநம்பிக்கப்படாதீங்க. நான் ஒவ்வொரு பரிகாரம் சொல்றதுமே அத்தாரிட்டி ஆயிட்டோட தான் நான் சொல்றேன். சில சித்தர்கள் சொன்னதும், சில சீனியர் லீடர் சொன்னதும், சில இடத்துல நாம பார்த்ததும், அதுல இருந்து எடுத்து வச்சு பாயிண்ட் பண்ணி நம்ம எழுதி வச்சுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் போது அது நீங்க 100% அக்மார்க்காக நினைச்சு நம்பிக்கை வச்சு செஞ்சு பாருங்க. எல்லாமே நல்லது நடக்கும். உங்களுக்கு முடிஞ்ச வரை உங்களுடைய நண்பர்களுக்கும் இவங்களுக்கும் எல்லாமே நீங்க இதை சொல்லி கூட இது பண்ணுங்க, சரிங்களா? அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பியோ இல்லை டெலிகிராம் மூலியமா அனுப்பி வைங்க. நிறைய பேருக்கு இது நல்லதா படிக்கட்டும், சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் சிவசிவ அன்பே சிவம் என்ற குழுவில் பயணித்து வரும் அனைத்து ஆத்ம நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு மற்றும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். மற்றும் ஒரு மாதிரி சந்திப்போமா? தேங்க்யூ, பாய், குட் நைட், ஹேவ் எ நைஸ் டே. நன்றி, நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.